மல்லிகைப்பூ, அதாவது ரிஷப லக்னக்காரங்களுக்கு அர்ச்சனை மலரே மல்லிகைப்பூ தான். அந்த மல்லிகைப்பூ இருப்பையடி கருப்பருக்கு அர்ச்சனை பண்ணலாம். காதல் வசியம், காதலன் என்னைய பணம் கோச்சிட்டு போயிடறாரு, காதலி என்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டுருக்கா, அப்படி இப்படி பல வகையான கேள்விகள் பணம் உங்கள்கிட்ட இருக்குது பார்த்தீங்களா. அப்போ உங்கள் காதல் உங்களுக்கு நல்லபடியாக வசியமாகணுமா, அதுக்கு கனகாமரம் சொல்லக்கூடிய பூக்களை அர்ச்சனை பண்ணலாம்னா நிச்சயம் பண்ணலாம். நெய்வேத்தியம் மிளகு பொங்கலை வைத்து பண்ணால் வீடு வாசல், நண்பர்கள், மனைவிகள், கூட்டாளிகள் ஆச்சுங்களா, இவங்க எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஒரு வசீகர தோட்டம் ஏற்படுத்துமா, நிச்சயம் ஏற்படுத்திடுவார். நிச்சயம் இந்த காணொலியில் பார்த்துட்டுக்கூடிய இந்த ரிஷப லக்னக்காரங்களுக்கு நான் சொன்ன அத்தனை ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சுனால் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்கன்னு பதிவிடலாம். அது மட்டும் இல்லாமல் கருப்பசாமி, அது சாதாரண கருப்பசாமி இல்லை, இலுப்பையடி கருப்பசாமி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இலுப்பை மரம் என்பது ஒரு மருத்துவம் சம்மந்தப்பட்ட மரம். புராண கதையே சொல்லி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட மரத்துக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இருப்பையடி என்ற பெயருடைய கருப்பசாமி உங்களுக்கு அருளாசி கொடுக்கட்டும். மீண்டும் இனிதோ நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.